வயசாயிடுச்சு, அதிக நேரம் என்னால ஆட முடியலப்பா. ஆமாப்பா வெள்ளச்சாமி, உனக்கு மூச்சு வாங்க எனக்கு தெரியும்ப்பா. உங்க வீட்டுல மட்டும் எப்படிப்பா எல்லா நாளும் கார்த்திகாவே இருக்கு? ஏன்னா என் வீட்டுல காலண்டரே கிழிக்க மாட்டோம்பா. அடா வெள்ளச்சாமி, இதெல்லாம் ஒரு பஞ்சாடா. எல்லா நிலத்தையும் வித்து உன் தம்பியிலேயே படிக்க வைக்கிற, உனக்குன்னு வச்சிருந்த சொத்து எல்லாத்தையும் வித்துட்ட. ஏப்பா கடைசி காலத்துல உனக்குன்னு ஏதாவது வேணாமாப்பா? பெரியசாமி, எனக்கு எல்லாமே என் தம்பிங்க தான். அந்த ராமனுக்கு லட்சுமணனா எனக்கு என் 3 தம்பிங்க தான் உசுறு. ஆமாப்பா, தம்பிங்கன்னா உசுறு, மண்டை புல்லா மசுறு, வாய்ஸ் புல்லா ஒரே பிசுறு. என்னடா வெள்ளச்சாமி, என்னப்பா சொல்ல வர? உன்னை என் கூட வச்சிருக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்குதுப்பா. இவ்வளவு பெரிய அறிவாளியை கூட வச்சிருக்க சந்தோஷமா இருக்குப்பா. வெள்ளச்சாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா, என் தம்பிங்க எங்கப்பா? வெள்ளச்சாமி, தம்பிங்க எல்லாம் ஆத்தா மடியில தூங்கிட்டு இருப்பானுங்கப்பா. ஆத்தா எங்கப்பா? ஆத்தா தம்பிங்களை தூங்க வச்சிட்டு இருக்கேன்ப்பா. நான் சொல்ல பெரியசாமி, நீ இவ்வளவு பெரிய அறிவாளி கூட வச்சிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது பெரியசாமி. எப்படின்னா தகராறு ஒண்ணு இல்லாதா தம்பி, தம்பி ஸ்கூலுக்கு போன எந்திரி ராஜா. காலாறு தேனாரு. டேய் வெள்ளச்சாமி, இதுக்குதான் என்ன எழுப்ப சொன்னியாடா? நெஞ்சிலேயே ஏறி மிச்சிட்டானுங்கடா. யாராவது நெஞ்சில மெச்சிட்டாங்களா? காலாறு தேனாரு. ஏண்டி கோளாறு பாலாறு தேனாறு யாரு பாது சின்னவனா? அதான்ப்பா பெரியசாமி, வெள்ளச்சாமி ஃப்ரெண்டுப்பா. எதுக்குடா நெஞ்சிலே எட்டி வச்சீங்க? உன்னை நெஞ்சில மதிக்க கூடாது, டேய் மூஞ்சிலே மதிக்கணும். எங்க அண்ணன் டெய்லியும் ஏன் மூஞ்சில முழிக்கணும் ஏன் மூஞ்சில முழிக்கணும்னு வா. இன்னைக்கு நீ வந்து மாட்டிக்கிட்டடா. அங்கிள், நீ ஏன்டா வந்த இங்க? டேய், அந்த வெள்ளச்சாமி தான்ப்பா அனுப்பிச்சா, தப்பா எடுத்துக்காதப்பா. அத்தா என்ன படிச்சுக்கிட்டு இருக்க அத்தா? சீனி சக்கரை சித்தப்பா, இந்த பேப்பரை கொஞ்சம் நக்கப்பா. வாயை கொஞ்சம் பொத்தா அத்தா. மல்லிகை சீட்டு பேரண்டே அது அண்ணன் வாங்கலையா? கடைக்கு போய் கொடுக்கறது இல்ல, கொடுக்குறான் அவன் திரும்பி கொடுத்துறான், காசு இல்லையா? ஆத்தா, ஆத்தா நீ வீட்டுக்கு போ. ஆத்தா, தம்பிங்களா எழுந்துட்டீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் பல்ல வளர்க்குங்கப்பா. டேய், அதுதான் அண்ணன் சொல்றாருலப்பா, போய் பல்ல வளர்க்குங்கப்பா, ஸ்கூலுக்கு போகணும்ல. யோ பெரியசாமி, இரியா வரேன். இந்த ஆளுக்கு அறிவு இருக்காயா? சின்ன வயசுல சின்ன பெருசு குத்தான், பெருசா பெரிய பெருசா குத்துருக்காயா? பாத்ரூம் பெருசா. வளர்ற பிள்ளைங்க எல்லாமே பெருசா இருக்கட்டும். வெள்ளச்சாமி சொல்றது கரெக்ட் தானப்பா. அதுவும் பிரஸ் தான், இதுவும் பிரஸ் தான். அதுவும் வெள்ளையாவும் இதுவும் வெள்ளையாவும். இதுல அடிச்சாலும் வலிக்க உங்களுக்கு. டேய், அறிவு கட்டவனே, 2 கிலோ பேஸ்ட் போட வேண்டியதா இருக்குடா. அதுலயும் இதுல போட்டு பண்ணா ரொம்ப நுர வருது, கழுவவே முடியல. எல்லாரும் தலைய வாருங்க. ஐயா பெரியசாமி பாத்தியடா, இந்த பிரஸ் தான் எங்களுக்கு பல்லே வலிக்க விடுறான், தலையை மாறி விடுறான். இவனுக்கு என்னடா பண்றது? இந்த ஒரே பிரஸ்ல 3 பேரையும் விளங்க சொல்றான். ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் நான் விளக்கணும், அடுத்த 1 மணி நேரம் நான் விளக்கணும். ஏண்டா வாங்கி எடுத்துடா அவருக்கு. இதுல வேற எங்க ஆத்தா கக்கூசவர் வளர்க்குது. ஐயோ, உங்க அண்ணன் உங்களுக்காக எல்லா சொத்தையும் வித்து உங்களை படிக்க வைக்கிறாருப்பா. உங்க அண்ணன் உங்களுக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு. அது தெரியுமா உனக்கு? டேய் நாயே, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஊருக்கு ஒரு ஒப்பாட்டி வச்சிருக்கான், மொத்தம் 8 ஒப்பாட்டி வச்சிருக்கான். இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கலன்ற? ஆமாப்பா, கல்யாணம் பண்ணாம தானே வச்சிருக்காரு. இது என்ன தப்பு? தப்புதான். அடுத்த மாசம் சுண்ணாம்பு அடிக்கிறத தான் பயன்படுத்த. ஐயோ கடவுளே, அண்ணன் தான் உங்களை படிக்க வைக்கிறாருல, ஸ்கூலுக்கு கிளம்புங்கப்பா. வாங்கப்பா. 8வது படிக்கிற எனக்கு அவனோட வேஷ்டியை கட்டி விட்டு இருக்கிறான். எங்கன்னு இருக்கு ட்ரெஸ், எங்க இருக்கு பை, எங்க இருக்கு வண்டி, ஸ்கூல் யூனிஃபார்ம் எங்கன்னு இருக்கு? அவசரப்படாதீங்கப்பா. ரேஷன் கடையில புடவை கொடுப்பாங்க, அதுல கண்டிப்பா ஆளுக்கு 2 சட்டை தைச்சு போடுறோம். வெள்ளச்சாமி எது பண்ணாலும் உங்க நன்மைக்காகத்தாப்பா செய்வாரு. சும்மா இருங்க அங்கிள், நீங்க வேற வாயில நல்லா வருது, வாய்ஸ் சரியா வரலன்றதால சும்மா இருக்கேன். சரி சரி. என்ன இப்ப எப்படி நாங்க ஸ்கூலுக்கு போறது? இருப்பா, ஸ்கூல் வேன் வர அண்ணன் உங்களை எல்லாம் ஏத்தி அனுப்புவாருப்பா. யோ, ஸ்கூல் வேனுக்கு வாடகை பாக்கியா? அவன் மேல ஏத்த அவன் எங்க மேல ஏத்திடுவான். இந்த ஆளு வேற ஸ்கூலுக்கு காசே கொடுக்கல. அண்ணே, எங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. கொஞ்ச நாள் பொறுப்பா, ஹீரோ சைக்கிள் வாங்கி தரேன். அண்ணே, ஹீரோ சைக்கிள் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு காமெடியன் சைக்கிள் வாங்கி கொடுங்க. பிள்ளைங்க எல்லாம் இப்படித்தாப்பா வளர்க்கணும். வெள்ளச்சாமி, நீ எங்கேயோ போயிட்டப்பா. அண்ணன் இருக்கும்போது உங்களுக்கு வேன் எதுக்குப்பா? அண்ணனே ஒரு வேனு தான்பா. எல்லாரும் அண்ணன் மேல ஏறிக்குப்பா, நான் கொண்டு போய் விடுறேன். தம்பி ஏறுப்பா. ஏறுப்பா. ஐயோ தம்பி.
அண்ணே தம்பி பாத்துனே பார்த்து ஏற வேண்டியதானப்பா. பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டு போறா. வண்டி எடுக்காத. வெள்ளச்சாமி இருப்பா. அதுதான் முக்கியம். சீக்கிரம் கொண்டு வெள்ளச்சாமி, வாப்பா. வண்டி எடுக்காத. சீக்கிரம் கொண்டு வாப்பா. ஏப்பா வெள்ளச்சாமி, உங்க 2 பிள்ளைகளுக்காக ஒரு 15 பேர் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கப்பா. அறிவுகிட்ட அங்கிள், இந்த டிஃபன் கரியர் ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. என்னப்பா சொல்ற? இதை கொண்டு போய் ஸ்கூல்ல ஊத்திட்டு இவன் சாப்பிடுறதுக்கு சத்துணவு சாப்பாடு அள்ளிட்டு வர சொல்லுவான். இந்த டிஃபன் கரியர்ல முட்டை எடுத்து வர சொல்லுவான். ஏண்டா வெள்ளச்சாமி, ஸ்கூல் சோற துண்டுறதுக்காக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற முதல் நீதான்டா. தம்பிகளா, ஸ்கூல் கேட் வந்துருச்சுப்பா. இது வீட்டு கேட்டியா? இன்னும் ஸ்கூல் கேட்டா வரல. சாரிப்பா. வெள்ளச்சாமி, தம்பிங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இன்னும் ஓட்டுப்பா. டேய். என்ன போகும்போது பேங்க்ல இறக்கி விட்டுருப்பா. ஸ்கூல் பூட்டிட்டு இருக்குனே. சந்தா சுத்திட்டு கடைசியில் ஸ்கூலுக்கு வந்தா ஸ்கூலே மூடிட்டாங்கடா வெண்ண. உங்களுக்காகத்தான் அண்ணன் ஊர் ஃபுல்லா கடத்தை வாங்கி வச்சிருக்கிறேன். அதனாலதான் சந்தா கூப்பிட்டு போனேன். உங்களுக்காக தானப்பா வெள்ளச்சாமி கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா. ஸ்கூல் ஆயாவை வச்சுக்கிட்டு இருக்கான் இவன். கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான். டேய் ஆமாப்பா, கல்யாணம் தானே வச்சிருக்கான். எல்லாம் உங்க நன்மைக்காக தானே. சரிண்ணே, பரவாயில்ல, வீட்டுக்கு போயிடலாம் வாங்கண்ணே திருப்பி. சாமி, இப்படி பிள்ளைகளுக்காக செக்கு மாடு மாதிரி உழைக்கிறியப்பா. உன்னை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்குப்பா. நீங்க ஆளாளுக்கு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஆகுங்கப்பா. அண்ணன் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் செய்யறேன். நீ என்ன ஆக போற? நான் ஹோட்டல் முதலாளி ஆகணும். அண்ணே நான் டாக்டர் ஆகணும். ஏப்பா வெள்ளச்சாமி, எப்படிப்பா ஒரு தம்பியை டாக்டர் ஆகும், ஒரு தம்பியை ஹோட்டல் முதலாளியாவும் ஆக்க போற? நீ சூரிய வம்சம் படம் பார்க்கலையா? அதுல ஒரே பாட்டுல அந்த அம்மா கலெக்டர் ஆயிடுவாங்க. அந்த பாட்டு டிவிடியை வாங்கி இப்ப நான் போட்டுட்டு என் தம்பியை டாக்டர் ஆகும், இன்னொரு தம்பியை ஹோட்டல் அதிபராகவும் ஆக்க போறேன். அண்ணே அதுக்கு எதுக்கு டிவிடிலாம் வாங்குறீங்க? செல்லே போடுங்க பாட்டு. அதுதான்ப்பா ஆன்லைன்ல பாட்டை டவுன்லோட் பண்றேன். நல்லா இருப்பா. அண்ணே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நீயும் நல்லா இருப்பா. அண்ணே நான் டாக்டர் ஆயிட்டேன். டாக்டர் சீட் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். அண்ணே நான் ஹோட்டல் ஓனர் ஆயிட்டேனே. ரொம்ப சந்தோஷம்பா. வெள்ளச்சாமி, நீ சொன்ன மாதிரியே ஒரே பாட்டுல டாக்டர் அவன் ஹோட்டல் முதலாளி ஆகிட்டியப்பா. ஓ அறிவே அறிவுப்பா. ஏப்பா வெள்ளச்சாமி, அந்த பாட்டுல தானே நானும் கூடயே இருந்தேன். என்ன கடைசி வரைக்கும் வேலைக்காரனாவே வச்சிருக்கேப்பா. பெரியசாமி, நீ கடைசி வரைக்கும் வேலைக்காரனா தான் இருக்கணும் பெரியசாமி. இன்னொரு பாட்டு போடுங்க. நான் அப்பா வாங்குறேன். செருப்பாலே அடிப்பட்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கிக்கிற, அப்பா வாங்குறேன்ற. அண்ணே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்கப்பா போற? காலேஜுக்கு போறேன். தம்பி கொஞ்சம் இரு, அந்த டிஃபன் கறியை கொண்டு வா. காலேஜில் கேண்டீன் இருக்காம அங்க ஏதோ சிக்கன் மட்டன் எல்லாம் போடுவாங்களாம, எல்லாத்துலயும் புல் பண்ணின்னு வந்திருப்பா. அதான் ஸ்கூல்ல தானே போடுவாங்க. தம்பி மீந்து போனதெல்லாம் கீழே போடுவாங்கல்ல, அதை எல்லாத்தையும் புல் பண்ணிட்டு வாப்பா. வெள்ளச்சாமி, உன் அறிவே அறிவுப்பா. அறிவு கட்டானே, நான் தான் ஹோட்டல் வச்சிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு அதை அள்ளிட்டு வர சொல்றேன்? தம்பி நான் எடுத்துன்னு வரத்தையும் ஹோட்டல் வச்சு நடத்துறதுக்காக தம்பா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.